என்னை ஆட்கொண்டவரும் நான் செவிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மிக உத்தமமாய் உண்மையாய் பின்பற்றி போய்கொண்டே இருப்பீர்கள். ஆனால் உங்களுக்கு விரோதமாய் மற்றவர்கள் போராடி கொண்டே இருப்பார்கள். மிக குறிப்பாக உங்கள் குடும்பத்திலேயே உங்களுக்கு விரோதமாய் போராடுகிறவர்கள், உங்களுக்குரியதை பறித்து கொள்ளுகிறவர்கள், முகாந்தாரம் இல்லாமல் உங்களுக்கு விரோதமாய் காரியங்களை செய்து கொண்டே இருக்கிறவர்கள். இப்படிப்பட்ட ஆட்களை நம்முடைய இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளிடத்திலும் நாம் பார்க்க முடியும். அது மாத்திரமல்ல, வேலை செய்கிற இடத்திலும் நீங்கள் பார்க்க முடியும். ஊழியத்திலும் அப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் பார்க்க முடியும். உங்களுக்காக நீங்களே வழக்காடி கொண்டிருக்கிறீர்களா? உங்களுக்காக நீங்களே வாதிட்டு கொண்டிருக்கிறீர்களா? அவர்கள் உங்களுக்கு விரோதமாய் இப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறார்கள் என்று சொல்லி நீங்களும் அவர்களுக்கு விரோதமாய் பதிலுக்கு பதில் செய்து கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தருடைய ஆவியானவர் எப்படி சுட்டி காட்டுகிறார் பாருங்கள். சாமுவேல் தீர்க்கதரிசியின் முதல் புத்தகத்தில் 24வது அதிகாரத்தில் 15வது வசனத்தில், தாவீதுக்கு விரோதமாய் யுத்தம் செய்து கொண்டே இருந்த, தாவீதை துன்பப்படுத்தி கொண்டே இருந்த சவுலுக்கு தாவீது கொடுக்கிற அந்த மறுமொழி எப்படிப்பட்டது பாருங்கள். கர்த்தர் நியாயாதிபதியாய் இருந்து எனக்கும் உமக்கும் நியாயம் தீர்த்து எனக்காக வழக்காடி நான் உம்முடைய கைக்கு தப்ப என்னை விடுவிப்பாராக என்றான். எவ்வளவு அருமையாய் தாவீது அறிக்கை செய்கிறார் பாருங்கள். கர்த்தர் நியாயாதிபதியாயிருந்து எனக்காக அவர் வழக்காடுவார், அது மாத்திரமல்ல உன் கரத்திலிருந்து என்னை தப்புவிப்பார் என்று சொல்லி அந்த இடத்தில் எவ்வளவு அருமையாய் அறிக்கை செய்கிறார் பாருங்கள். அருமையான மகனே, அருமையான மகளே, அன்றைக்கு தாவீதை துன்பப்படுத்தின ஒரு சவுலைப் போல இன்றைக்கு ஒரு கூட்டம் உனக்கு விரோதமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறதா? கர்த்தர் உனக்காக வழக்காடுவார். அது மாத்திரமல்ல, அவர்கள் கரங்களிலிருந்து கர்த்தர் உன்னை தப்புவிப்பார் என்பதை மறந்து போய்விடாதே. அவர்களோடு கூட நீ போர் செய்வதை, வழக்காடுவதை நிறுத்திக்கொள் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்யட்டும், கர்த்தர் உங்களுக்காக வழக்காடட்டும். கர்த்தர் நம்முடைய நியாயாதிபதியாய் இருந்த சகல காரியத்தையும் மிக அருமையாய் நேர்த்தியாய் செய்து முடிப்பார் பாருங்கள். கர்த்தர் வழக்காடுவதற்கு இடம் கொடுங்கள் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். பலத்த கரத்துக்குள் அடங்கி இருங்கள். கர்த்தர் உங்களுக்கு செய்கிற காரியத்தை நீங்கள் கண்டு கலிகூறத்தக்கதாய் கர்த்தர் ஆச்சரியமான காரியத்தை செய்வார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆம்.